ஒருவேளை பூஜை கூட இல்லாமல் இருண்ட காலமாக ஆக்கிய காலங்களும் உண்டு. இவைகளுக்கெல்லாம் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும். எவ்வளவு காலத்துக்குத்தான் முகலாய படையெடுப்பு, அதே போல கிழக்கிந்திய கம்பெனியுடைய வணிக படையெடுப்பு, அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷாருடைய ஆட்சி, அதனைத் தொடர்ந்து பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் நீட்சியாக காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்துக்கான கட்சி என்று என்ற போர்வையில் முகலாய ஆட்சியும் பிரிட்டிஷார் கொண்டு வந்த சட்டங்களையும் வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களையும் இந்துக்களுடைய கலாச்சாரத்தையும் பால்படுத்திய ஆட்சியாக ஒரு 60-70 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியாகவும் காங்கிரஸ் துணையோடும் ஆண்ட காலம். இவைகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதற்காக நடத்தப்பட்ட மாநாடு, இந்து முன்னணி முன்னின்று நடத்திய மாநாடு தான் மதுரையில் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு. இது ஆன்மீக உணர்வுகளுக்காக மட்டுமல்ல, தெய்வ நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம், பண்பாடு, என்னுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்வது போல வாழ்வியல் முறை, இவைகளை பாதுகாத்தாக வேண்டிய கட்டாயம் தமிழ் சமுதாயத்திற்கு வந்திருக்க காரணத்தாலே தான் இந்த மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதை தமிழ் மக்கள், தமிழ் பெருங்குடி மக்கள் பெரிதும் ஆதரவு தந்து இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறோம். இதிலே இன்றைக்கு பல பேர் நல்ல முறையில் நடந்துவிட்டதே, அமைதியாக நடந்துவிட்டதே, ஒரு சிறு கலாட்டா கூட இல்லையே, அப்படி என்று அவர்களுக்கு பொறாமை உச்சரிப்பின் காரணமாக இன்றைக்கு அவர்கள் கட்சியினுடைய ஊடகங்களை பயன்படுத்தி, அவர்களுடைய செய்தி நிறுவனங்களை பயன்படுத்தி இந்த மாநாட்டை பற்றிய ஒரு தவறான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு, அதையும் தேர்தலையும் சம்பந்தப்படுத்தி வர இருக்கிற 2026 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட அணி சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவது என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு மாபெரும் வரலாற்று அணியை உருவாக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ளே எதையாவது ஒரு புலவை ஏற்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு அங்கு காட்டப்பட்ட பழைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை வைத்துக்கொண்டு, அது முருக பக்தர்கள் மாநாட்டை பற்றி அவர்களால் பேச முடியவில்லை, இதை வைத்துக்கொண்டு வாத மேடைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு, அல்லது ஆளுங்கட்சி முழுமையாக இதுக்கு பயன்பட்டு இருக்கு அதற்காக பல லட்சம் ரூபாய்களை அந்த செய்தியை பெரிதாக்குவதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதுவும் இந்த 3 நாட்களில் அது முனைமுடங்கி போயிருக்கிறது.